ஒரு விதமாக புரியுறது. சுக்ரீவாத்யைஹி அசங்கேஹி தசமுக சகஜம் மானயன் அப்திவாச்சா தைத்தியக்னஹா தைத்தியர்களை கொன்னு சேதுகாரி கொல்ல வேண்டும் என்பதற்காக சேதுகாரி சேத்துவை எழுப்பின ராமா ரிபு புரருத் ஆவேது வானரைஹி வைரிகாதி. அதனால் இந்த குரங்குகளை அழைத்து கொண்டு சேது கட்டப்பட்ட சேதுவினால் நடந்து அந்த லங்கா பிரதேசத்துக்கு சென்றாய். இப்போ இதில் இன்னொரு விஷயம் மத்வரும் எடுக்கிறார், ராகவேந்திரரும் எடுக்கிறார். என்னன்னா அந்த சமுத்திரத்துக்குள்ளே சில தைத்திய விஷயங்கள், தைத்தியர்கள் இருந்தார்களாம். அந்த தைத்தியர்களை கொல்ல வேண்டி ராமர் அந்த அஸ்திர பிரயோகம் பண்ணார்னு மத்வர் எடுக்கிறார். மறுபடியும் நான் சொல்கிறேன், இது ஆதி காவியத்தில் இல்லை, உள்ளுக்குள்ள அசுரால் இருந்தான்னு இல்லை, அதை மருகாந்தாரத்துக்கு பக்கம் இருந்தால் ராமர் அந்த இடத்துல விட்டார்னு இருக்குது. அதனால் தைத்தியக்னஹா சேதுகாரி ரிபு புரருதவேத் வானரைர் வைரிகாதி அப்படின்னு எடுக்கிறார். அடுத்த ஸ்லோகம் பக்னம் கிருத்வா தசாஸ்யம் குருதர வபுஷம் கும்பகர்ணம் நிஹத்ய பிரத்வஸ்தா சேஷநாகம் பதகமலநதம் தார்க்ஷ்யமானந்த்ய ராமஹ சர்வானுஜ்ஜீவயந்தம் கிரிதரம் அனகஸ்சாஞ்சனேயம் கபீன் ஸ்வான் விஜ்ஞானாஸ்திரேண ரக்ஷன் சமவது தமயல் லக்ஷ்மணாச்சக்ரசத்ரும். பக்னன்னு கிருத்வா தசாஸ்யம், அந்த தசானனனை கொன்னு தீர்த்த ராமா, அவனை போர்க்களத்தில் தோல்வி அடைய செய்த ராமா குருதர வபுஷம் கும்பகர்ணம். குருனன் டீச்சர், ஆச்சாரியன். அப்புறம் ஹெவி பெருசு, வெரி குட். குருதர வபுஷம் பெரிய உடம்போடு இருந்தவர் யாரு? ராவணனோட தம்பி கும்பகர்ணன் வர்ணிக்கிறார். குருதர வபு, வப்புனா உடம்பு, குருதர வபு ஹெவி பாடி, ஒபீஸ் பாடி. அதனால குருதர வபுஷம் கும்பகர்ணம் நிகிருஹ்ய, அந்த ராவணனை கொன்னு பெரிய உடம்போடு கூடிய ராவணனுடைய தம்பியான கும்பகர்ணனையும் செற்று அசேஷ நாகம் பதகமல நதம் தார்க்ஷ்யம். அதாவது 3 இடங்களில் ராமர் அவர் தம்பி தலை சுற்றி கீழே விழுவா. முக்கியமாக லக்ஷ்மணன் 3 இடத்துலையும், ராமர் 2 இடம். முதல்ல பாம்புகள் நாகாஸ்திர பிரயோகம் பண்ணும்போது நாகங்கள்லாம் இவர்களை சுற்றி இருக்க அத்தனை பேரும் மூர்ச்சையாரா.